கார்த்தி, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ராட்சசன், கொன்றால் பாவம், துப்பாக்கி முனை போன்ற பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் யாசர் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கும். இருக்கும். ஸோ உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் மிஸ் யூ ஆமா. நல்ல வரவேற்பு பெற்ற படம். ஆமா. ஸோ உங்களுக்கு மிஸ் யூ படம் என்னென்ன வரவேற்பு கொடுத்துச்சு? மிஸ் யூ வந்து சித்தார்த் சார் லீடா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராஜசேகர்னு களத்தில் சந்திப்போம், மாப்பிள்ளை சிங்கம்னு 2 படம் பண்ணாங்க. அவர் தான் டைரக்ட் பண்ணார். நல்ல அனுபவம். எனக்கு சித்தார்த் சாரோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ அவர் கூட ஒரு பேச வாய்ப்புகள் கிடச்சிச்சு. நிறைய படங்கள் அவர் பார்த்துருக்கேன். இந்த மிஸ் யூ மூலிமா அவர் கூட ஒரு கான்டாக்ட் கிடச்சிச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தாங்க பிகினிங்கில். அவர் சினிமாவில் சில விஷயங்கள் இப்படி இருக்கணும், ஆக்டிங்ன்றத அது ஒரு விஷயம், இனி இப்படி நடந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃப்பில் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சிச்சு மிஸ் யூ படத்தில். சித்தார்த் சார் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு சார் அவங்களுக்கு? இல்லை, அவர் ஆக்டிங் ரிலேட்டடாக தான் நிறைய சொன்னாங்க. ஸோ டைலாக் எப்படி பேசணும், ஷூட்டிங்க்கு எப்படி வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆன ஒரு பேசிக் விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகே, மேபி மிஸ் யூக்கு அப்புறமா நடிக்கிற படங்கள்லாம் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் அங்கங்கே. ஆமாம். ஓகே. ஸோ இது மற்றபடியே வந்து அஸ் அன் ஆக்டராக சித்தார்த் அவர்கள்கிட்ட நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம்? டிசிப்ளினாக இருப்பாங்க. ஸோ யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டார். விஜய் சார் மாதிரி தான். அவர் எவ்வளோ குவைட்டாக இருப்பாங்களோ அது மாதிரி தான் இவரும். சஜஷன் சொல்லுவாங்க. சினிமாவில் ஆக்ட் பண்ணுறவங்க ஆப்போசிட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப பண்ணாதீங்க, அது சீரியல் மாதிரி ட்ராமாவாகிடக்கூடாது, ஃபிலிம்ன்றது ஒரு விஷயங்கள், அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவோம். ஓகே. யாசரை வந்து நாங்க நிறைய படங்கள்ல, நிறைய வெப் சீரிஸ்ல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல தான் பார்த்துருக்கோம். பட் ரியல் லைஃப்ல நீங்க எப்படி ஜாலியான கேரக்டரா, இல்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு அமைதா? எப்படி அதை பத்தி? இல்லை, ஆக்சுவலாக நான் ரொம்ப காமெடி. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர் தான். பட் கேரக்டர் வர்றது வந்து நெகட்டிவாக வருது. ஸோ அவாய்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரலன்னு எனக்கே தெரியும். அதனால் வர படங்கள்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் பண்ணுறேன். ஆனால் அதுதான் நெகட்டிவாக வருது. சரி, அதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். நெகட்டிவாக பண்ணால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். பட் ஆனால் காமெடி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த நெகட்டிவை எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணணுமோ அந்த அளவு பண்ணி, ஏதோ மேஜிக் பண்ணி ஒரு படமாக பார்க்கும்போது தியேட்டரில் திட்டுவாங்க. ஸோ அப்போ தான் நினச்சோம், இந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகிருக்கு மக்கள்கிட்ட. அதுதான் சக்ஸஸ்ன்றது. ஏன்னா முடி கிடி வச்சுக்கிட்டு ஆளுங்க கருப்பாக தாடி மீசையோடு இருப்பாங்க. அவங்க தான் வில்லன் பார்த்தோன்னே பயப்படுவாங்க. பட் நமக்கு ஒன்றுமே இல்லை, தாடி முடி கம்மியாக இருக்குது, இதை வச்சு நான் என்ன மேட்ச் பண்ணுறதுன்னு அது எனக்கு தெரியும். பட் நடிக்கும் போது சில விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸாக பண்ணும் போது தான் அது ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் அதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு. என் பின்னாடி இருந்தே ஒரு ஆள் அசிங்கமாக பேசுவாங்க. பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அந்த கேரக்டரு. ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்லடா, பட் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஓகே. சோஃபார் நீங்கள் உங்களோட கரியரில் நீங்கள் இப்போ சொன்னீங்களே, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ண ஒரு கேரக்டருக்கு வந்து நான் பக்கத்தில் இருப்பேன், என்னை திட்டுவாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கின திட்டு எந்த கேரக்டருக்கு? அதாவது பரீட்சையில் எந்த இதில் சப்ஜெக்டில் அதிக அப்ரிஷியேட் வாங்கின மாதிரி சொல்கிறேன். இந்த சினிமா உங்களுக்கு நீங்கள் பண்ண கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் உண்மைதான் ப்ரோ. படிப்பில் அந்த அளவுக்கு எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கல, சினிமாவில் தான் கிடைச்சிச்சு. அது வந்து சினம் படத்தில் கிடைச்சிச்சு. அருண் விஜய் சார் ஹீரோவை பண்ணாங்க. அதில் நம்ம தான் வில்லனாக பண்ணேன். அந்த படம் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது வந்து தியேட்டரில் நிறைய பேர் கத்துனாங்க. அப்போ அந்த டைமில் எங்கள் அம்மா கூட இருந்திருந்தாங்க. திரும்பி பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை தான் யாரும் திட்டுறாங்க தான் திட்டுறாங்கன்னாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், இருட்டாக தான் இருக்குது, நீங்கள் அப்புறம் படத்தை அது எனக்கு நான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ அதுதான் அதிகமாக திட்டினாங்க. நேரில் யாராவது திட்டிருக்காங்களா? திட்டலை. இந்த சின்ன பொண்ணுங்களை கூட்டிகிட்டு கடைக்கு யாராவது ஒரு அம்மா போச்சுன்னா, நான் நம்ம ஒரு ஆக்டிங் தான், பட் அந்த வழியாக போகும்போது அந்த அம்மா ஒரு ஷாக் ஆகுது. பார்த்தா அந்த குழந்தையில கையை பிடிச்சிக்கிறாங்க. நினைச்சா ஐயோ இதுன்னா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது. அது மற்றபடி ஒன்றும் அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு வருவாங்க. பட் இவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கானே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்ல ப்ரோ, பசங்க வந்து நம்ம ஃபன்னா இருப்பானுங்க. தலைவா நீ பண்றதுதான் கரெக்ட் தலைவா, பண்ணலன்னா சாவடிச்சு அந்த மாதிரி ஒரு என்ஜாய் ஜாலியா பேசுறதா. மற்றபடி யாரும் திட்டலாம் இல்லை நேரில் வந்து ஏன் இப்படி நடிக்கிறீங்கன்னு சொல்லல, நல்லா பண்றீங்க அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டருக்கு வந்து நீங்க அம்மா இருக்கிறப்போ வந்து மத்தவங்க திட்டினதுக்கு அம்மா கவலைப்பட்டாங்க. பட் அம்மா அந்த கேரக்டர் பார்த்து திட்டினாங்களா, ஏன்டா இப்படி எல்லாம் தப்பு பண்ற, ஏன்டா இப்படி நடிக்கிறதா கேட்டாங்க. ஒரு வாய்ப்பே கிடைக்கலையா, அப்படி வேற கேரக்டர் இல்லையா, கேரக்டர் இல்லையான்னு கேட்டாங்க. பட் படிப்படியாக தான் வர முடியும், புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சினிமான்றது பெரிய கடல். அது
ம். ஸோ அதில் சின்ன சின்னதாக பண்ணுறது பெரிய விஷயம் தான், அதனால் ஒன்றும் சொல்லலை. ஓகே. பட் நீங்கள் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் போயிருந்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நடிக்கணுன்ற ஒரு எண்ணம், ட்ரீம், அந்த கனவு இருந்திருக்கும். பட் நீங்கள் சொன்னீங்களே இயல்பாக ஒரு ஜாலியான கேரக்டர், நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஜாலி கேரக்டர் கிடைச்சா, ஒரு காமெடி கேரக்டர்லாம் கிடைச்சா பண்ணிடுவோம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நெகட்டிவ் ஆக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல அவங்க நெகட்டிவாக சொல்லும் போது நான் பயந்தேன், நம்ம இந்த அளவு கூட நெகட்டிவாக இருக்க போது அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னு. அந்த படம் வந்து துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் விக்ரம் பிரபு சார் பண்ணாங்க. அதில் அந்த அம்மு அபிராமி நம்ம அசுரன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதான் ஆக்சுவலாக உங்களை ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக பண்ண ஓகே. படம் அதுதான். ஸோ அந்த டைமில் தான் நான் ராட்சசன் சைமல்டேனியஸில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ராட்சசன் படத்துக்காக உடம்பு கம்மி பண்ணிட்டு இருந்தது. அந்த டைமில் பண்ண படம் தான். அது அவர் நல்ல பெரிய டைரக்டர் தினேஷ் செல்வராஜ் சார்னு. ஸோ கலைப்புலி தானு அவங்க ப்ரொடக்ஷனு. ம். நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, இதை நல்லா பண்ணணும். நம்ம வேற அந்த டீம்லேயே நான் தான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன், ஏன்னா அந்த படத்துக்காக கம்மி பண்ணிட்டு இருந்த டைம். எப்படிடா பண்ணுறதுன்னு பட் எல்லாம் நடித்து முடிச்சு படமாக பார்க்கும்போது மணிரத்னம் சார்லாம் வந்திருந்தாங்க செலிபிரிட்டி ஷோக்கு. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சோம் நமக்குள்ளேயே ஒரு வில்லத்தனம் இருக்குது, இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு. நம்ம பவர் நமக்கே தெரியாம போச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். சூப்பர். பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் வந்து காமெடியாக பண்ணணும்னு பார்த்தேன், அதுக்கு செம்ம காம்படிஷனு. சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணணும்னு பார்த்தா அதுக்கு செம்ம காம்படிஷனு. ஒரே ஒரு இடம் மட்டும் தான் ஃப்ரீயாகவே இருக்குது, அது வந்து நெகட்டிவ் ரோல். அதனால நான் அதை ஃபில் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ நம்ம சூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு இன்னும் இல்லைன்னு தெரியுது. ஸோ நெகட்டிவாக பண்ணு, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ரஜினி சார் ஆரம்பத்தில் வில்லனாக தான் பண்ணாங்க. ஸோ முதல்ல நடிகனா ப்ரூஃப் பண்ணுறது நெகட்டிவ் கேரக்டர் தான். அது அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கவும் மாட்டாங்க, இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு. எனக்கு கிடச்சிச்சு, அதை பெட்டராக பண்ணதுனால தான் சூப்பர். சூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு இல்லைனால போயிட்டு இருக்கு அப்படி. அடுத்தடுத்து வர அப்ரோச்சஸும் இப்படி தான் வருதா? நெகட்டிவ் கேரக்டருக்கு தான் வருதா இல்லை இல்லை உங்களுக்கு? இது அதான் நான் சொன்ன மாதிரி எப்படி கொடுத்தாலும் நடிப்பான்றதுக்கான ஒரு விஷயமா பண்ணிட்டேன். அதனால நம்மளுக்கு காமெடி கேரக்டரும் வருது, சப்போர்ட்டிங் கேரக்டரும் வருது. ஸோ அது மாறி மாறி தான் வருது இப்போலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சோஃபர் நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு படம், ஒரு மொமெண்ட் பர்டிகுலராக இது பண்ணுறப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்கேன், நான் அவ்வளோ வில்லன் இல்லைப்பா, ஆனால் என்னை இந்த கேரக்டருக்காக பண்ண வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அதான் அந்த செம்பி படம் பார்த்தீங்க, பிரபு சலமன் சார் ஆமா. படம். அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணை வந்து அது வந்து காட்ட மாட்டாங்க, பட் அந்த டைலாக் வைஸாக கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஓகே. இந்த பசங்க மிருகமாக இருக்கானுங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய நடக்குது நார்த் இந்தியாவில். ஸோ அது ரிலேட்டடாக தான் எடுத்தாங்க பிரபு சலமன் சார். எனக்கு என்னென்னா மைனா கும்கி அவர் அந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணாங்க. அவர் கூப்பிட்டு இந்த ஒரு வாய்ப்பு தரும்போது நடிச்சிட்டேன். ஆனால் அந்த டைமில் தான் யோசித்தேன், அது அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துச்சு அந்த கேரக்டர். ஓகே. அவங்க வார்த்தைகளாக சொல்லும் போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அதை போய் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்கும் போது தான் ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கேரக்டரில். ஸோ இது படமாக பார்க்கும்போது இப்படி உண்மையாகவே நடந்த வீட்டில் எப்படி இருக்கும்ன்றது அந்த படத்தில் தெரிஞ்சு அந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு. கண்டிப்பாக. ஓகே. மற்றபடி ஒன்று சூப்பர். பட் வந்து இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு கேரக்டர் வந்து அது வந்து ஜஸ்டிஃபை ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து இமேஜ் அப்படி தான் இருக்கும். சரி இவரை வந்து நம்ம இந்த நெகட்டிவ் ஷேடு கூப்பிடலாம், இங்கே ஃபீல் பண்ணிக்கலாம்னு அதே மாதிரி கூப்பிடுவாங்க. பட் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஃபீல் இருந்திருக்கா, என்ன நம்மள ஒரு நல்ல ஜாலியான ஒரு கேரக்டருக்கு கூப்பிட மாட்டுறாங்களே டிரெக்டர்ஸ் அப்படின்னு? அப்படி இல்லை. எனக்கு வந்து நம்ம பஹீரான்னு ஒரு படம், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ குட் பேட் அக்லி அது பஹீரா. அதில் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் சார் அதை கூப்பிட்டு கொடுத்தாங்க. பட் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல், அப்படியே ஒரு நெகட்டிவ் ஷேடோ மாறும். அவர் தான் சொன்னார் இதெல்லாம் நெகட்டிவாக ரேப்பாக இருக்குது, இது கொஞ்சம் ஃபன் நல்லா இருக்கும் ஒரு ஆக்டிங் ஸ்கோப்னு அவங்க தான் எனக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ ஆதிக் சார் இப்போ இன்னைக்கு நினைக்கும்போது பெருமையாக இருக்குது. அஜித் சாரை வச்சு ஒரு ஏகே ஃபேன், அவர் பயங்கரமான அஜித் சார் ஃபேனு. ஸோ இன்னைக்கு குட் பேட் அக்லி பயங்கரமாக இருக்கீங்களா? இல்லை அதில் நான் அப்ரோச் பண்ணேன், பட் அது ஃபுல்லாக அப்ராடு வேறு மாதிரி ஒரு ஜேர்னர் அப்படின்னாங்க. பட் பேசினேன். ஸோ எனக்கு என்னன்னா அஜித் சார்லாம் நம்மளை வச்சு எடுத்து அஜித் சார் லெவல் பெரிய லெவலுக்கு போயிட்டாங்களே, அது ஒரு சந்தோஷம் தான். ஒரு ஹாப்பி நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்றாங்கன்றப்போ. அவர் ஆக்சுவலாக அஜித் சாரோட ஃபேன் பயங்கரமான. அவர் உண்மையாக உழைச்சாரு, கொடுத்துட்டாங்க பெருசாக வாய்ப்பு. ஸோ நம்ம வந்து நிறைய படங்கள் நிறைய வெப் சீரிஸ்லாம் நடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நமக்கான ஒரு இது இருக்குல்ல, நமக்கு இன்னும் அந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த சினிமாவில் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இனிஷியலாக ஸ்க்ராட்ச்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பற்றி இல்லை, பிகினிங்கில் எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். எனக்கும் நிறைய இருந்துச்சு. பார்ட் டைமாக ஜாப் அப்படி இப்படி பண்ணிட்டு தான் சர்வைவல் பண்ணிட்டு இருந்தேன். படங்கள் கிடச்சி ஒரு ஸ்டாண்டர்டாக போகிற வரைக்கும் கஷ்டம் தான் அது. இப்போ ஜெயிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை,
எனக்கு கீழே இன்னும் எவ்வளோ பேர் இருக்குங்க சாலிகிராமத்தில். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே 15 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. இன்னமும் ஒரு பொசிஷனுக்கு வர முடியாமல், மேரேஜ் பண்ணிக்க முடியாமல், ஃபினான்ஸாக பாதிக்கப்பட்டு சினிமாவில் ஜெயிக்கணுன்ற ஒரே ஃபோக்கஸை வச்சு இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் படங்கள் பண்ணுறாங்க. பட் சினிமாக்கான்னு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் அருணாச்சலம் ரோட்டில் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் ஒரு 20-30 பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. சினிமா வாய்ப்பு தேடி வந்து அவங்க அப்பா அம்மா கையால் சாப்பிடாம ஊர் விட்டு ஒரு நல்லதுக்கு கூட அவங்க கலந்துக்க முடியாது. அந்த பையன் சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும். ஏன் போலையப்பா அப்படின்னா, இல்லைங்க கையில் காசு இல்லை, எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க, அவன் பையன் இப்போ சென்னையில் போய் இப்படி இப்படி ஆயிட்டானே, இன்றைக்கி காசு இருந்தால் நீ நல்லா செலவு பண்ணியிருப்பில்ல. அவங்க கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியாமல் எவ்வளோ இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு பிகினிங்கில் கஷ்டங்கள் இருந்துச்சு, படங்கள் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி சர்வைவல் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது கடவுள் கிஃப்டில். பட் அவங்கள தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஃபீல் பண்ணி, கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கே போக முடியல, நான் இங்கே சினிமா வாய்ப்பு தேடி இப்படியே 10 வருஷமாக ஆயிட்டேன், நான் என்ன போய் செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டீங்க. பட் இப்போவுமே வந்து ஒரு படத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா, நீங்க ஆடிஷன் வச்சு தான் உள்ள வரணும். அந்த மாதிரி ஆடிஷன் வச்சு தான் போறீங்களா? இல்ல உங்களுக்கு டைரக்டாவே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வருதா? இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடிஷன் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ படங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதுனால வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டராக கூப்பிட்டு தான் ஆடிஷன் பண்ணுறாங்க. அதில் ஒரு லீடு இருக்குன்னா அந்த லீடுக்கான சீக்வன்ஸ் கொடுத்து தான் பண்ண வைக்கிறாங்க. மற்றபடி ஓப்பனாக எதுவுமே பண்ண வைக்கிறது இல்லைன்னா ஒரு சில பேர் டேரெக்டாக ஷூட்டிங்க்கே இன்வைட் பண்ண வர சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஆடிஷன் இப்போ கிடையாது. இப்போ இல்ல. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிட்டோம் அந்த அப்படின்றது. அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு அது ஒரு சந்தோஷம். எப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து லைன்லனா நிப்பா நின்று அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நானும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக நம்ம டேரக்டரை மீட் பண்ணிட்டு இதில் ஒரு நல்ல ரோல் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு போட்ட எஃபோர்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. ஆமாம் லைன்ல நிற்காம இன்னைக்கு கொஞ்சம் டேரக்டாக ஆமாம் ஆமாம் போகிறோம். ஆமாம், அது ஒரு ரிலீஃபாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸோடைய ஃபிலிம்ஸோட ஆடிஷன்ஸ் வந்து போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைனில் நின்று ஆடிஷன்லாம் கொடுத்து ஒரு நம்பிக்கையோட வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ண படம், உங்களுக்கு கிடைக்காம போன ஒரு டேரக்டர்ஸோட படம், அதை ஏதாவது சொல்ல இல்லை, முடியும்? ஹரி சார் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நான் அவங்களாம் போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் தான் போய் அவரை மீட் பண்ணுவோம். ஹரி சார் படம் கிடைக்கல எனக்கு, அதுதான் ஒரு வருத்தம். பட் ஆனால் ஹரி சார் வந்து சினம் படம்லாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னை கூப்பிட்டு. பரவாயில்ல தம்பி, நிறைய படம் வில்லனா நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, நம்ம கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னார். ஸோ அதுதான் ஒரு பெரிய நோட்டீஸ் பண்ணி. ஆமாம், எனக்கு அது நான் நினச்சேன், நான் அவர்கிட்ட சொல்லலாம் தான் பார்த்தேன். சார் உங்கள் ஆடிஷன் வருஷம் ஒரு படத்துக்கு நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைப்பீங்க, நாங்கள் வந்து நின்றுருந்தேன், பட் அந்த டைமில் சொல்ல முடியல. ஆனால் அவர் சொன்னது சந்தோஷமாக இருக்கும். பட் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மற்ற ஆடிஷனுக்கும் டேரக்டர் ஹரி சார் வைக்கிற ஆடிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவர் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாரையுமே நோட் பண்ணி ஆடிஷன் வச்சு ப்ராப்பராக வீடியோ டெஸ்ட் எடுத்து தான் அனுப்புவாருன்னு சொல்லி. ஸோ அவரோட ஆடிஷன் எப்படி இருக்கும், டிஃபர் ஆகும் மற்ற டேரக்டர்ஸோட? அவர் ஆக்ட் பண்ணி காட்டவே சொல்ல மாட்டார், ஜஸ்ட்டு நிற்க வச்சு பார்ப்பாங்க, அதிலே தெரிஞ்சிடும். லுக் வைஸாக பார்த்துட்டு அவர் மைண்டில் அந்த கதை தெரியும், கதை ஆல்ரெடி இருக்கிறனால இவங்கள அந்த கேரக்டர் போடு, அவங்கள அந்த கேரக்டர் போடு, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அவ்வளோதான். மற்றபடி நீ நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹரி சாரோட ஆடிஷன் ஆமாம். அதே மாதிரி பசங்க பாண்டியராஜ் சார் இருக்காங்களா, பசங்க அவரும் அப்படிதான். அவர் வந்து இது வரைக்கும் நீங்கள் பசங்க பாண்டியராஜ் கேஸ்டிங் அவர் ஆடிஷன் ஓப்பன் பண்ணதே கிடையாது. அவரும் அதே மாதிரி தான், யார் தேவையோ அவங்க கூட்டிகிட்டு போயிடுவார். நீ நடிக்கிறியோ நடிக்கல, நான் நடிக்க வச்சுக்கிறேன், என்னோட வேலை உன்னை டைரக்ட் பண்ண, உன்னை நடிக்க வைக்கிறது தான். ஸோ நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அவரும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, பார்த்துட்டு இந்த ஃபேஸ் ஓகே, நம்ம கேரக்டர் ஃபிட் ஆச்சுன்னா கூட்டிகிட்டு போயிடுவோம். அதே அதான் பசங்க பண்ணிடுறாரு சார் பொறுத்தவரை. சூப்பர் சூப்பர். ஆடிஷனே கிடையாது இது வரைக்கும். நானே எவ்வளோ வருஷம், ஒரு 10 இயர்ஸாக இருக்க பசங்க பண்ணிராஜ் அவர் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த ஆடிஷனே கிடையாது. நீங்க பல ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த ஆடிஷன் அப்படின்னாலே நர்வஸ் ஆயிடுவாங்க. நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மறக்க முடியாத ஆடிஷனா எது சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் பிகினிங்கில் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்பரான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ் மாதிரி வச்சு ஆடிஷன் பண்ணி, நான் அப்போது ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, ஒய்ஃப்க்கு உனக்கும் சண்டை வருதுன்னா என்ன பண்ண முடியாது, நடிங்கன்னுவாங்க. ஸோ அதான் சார், நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அதுக்கு எனக்கு எப்படி சார் அது வாய்ப்பு இருக்குது, இல்லைப்பா பண்ணுப்பா அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஃபன்னாக நிறையா இருக்கும் ஆடிஷன்ஸ். நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகாமல் போவோம், அங்கே பார்த்தா இது இப்படி ஒரு சீன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்புறம் கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி வர சொல்லி அவங்க உண்மையாகவே சண்டை போடுங்கம்மா, புருஷன் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க உண்மையாகவே சண்டை போட்டுங்க. காலையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வச்சு, நீ காலையில் சாவி கேட்ட தந்தியா, தண்ணி கேட்ட தந்தியா, இப்படி இப்படின்னு நடிச்சிட்டு அவங்களே, அம்மா நீ ஏம்மா, இல்லைங்க சார் உண்மையாகவே தான் சார் காலைல தண்ணி கேட்டேன். அவங்க இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. அந்த மாதிரிலாம் நடக்கும். கிளறி விட்டு சண்டை சூப்பரா பண்றாரு, சரி கட் பண்ணிக்கலாம் போதுமானா, இல்ல உண்மையதான் சார், என் ஒய்ஃப் காலையில பாருங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா, நீ உண்மையாவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சில ஆடிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா நடந்துரும். பட் ஒரு 10ல ஒரு 4-5 வந்து ஒரு சிலது ஃபேக்கா இருக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து நீங்க காசு கொடுத்தா தான் நடிக்க, அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. அது சினிமா பிகினிங்ல எல்லாத்துக்கும் அது வரும்.
ஆ. உங்களை வச்சு ஒரு லீடாக பண்ண போகிறோம், நீங்கள் தான் படத்துக்கு அப்படின்ற மாதிரி பயம் வந்துடும். உள்ளே ஹைப் கொடுத்துருவாங்க. ஃபுல்லு கைப் கொடுத்தோன்னு அடுத்து நம்மகிட்ட தான் அந்த விஷயத்துக்கு தான் வர போகிறாங்க. ஆ. சரி சார், அதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம், இந்த டைமில் என்னையவே நான் சப்போர்ட் பண்ணிக்க முடியல, நான் யாரை சப்போர்ட் பண்ணுறது, இல்லை சார் நம்மக்கிட்ட அந்த ஃபினான்ஸாக இல்லை அப்படின்னோடனே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு போதும், ஆனால் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. அதுதான் நீங்க அப்படி ஏதாவது கொடுத்து ஏமாந்துட்டு நான் இருந்தால் கொடுத்துருப்பேன். இல்லை அதனால சார் ஒரு 50 ரூபா வேணா தருவேன் டீ கீ வாங்கி தரதுக்கு, அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. ஓகே. பட் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சிமிலரான விஷயம், இந்த கேரக்டருக்கு நீங்க தானே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கடைசியில பார்த்தா அதுக்கு நம்ம கூப்பிட மாட்டாங்க, அது ஆமா. படத்துல பார்க்கும்போது வேற யாராவது அந்த ம். கேரக்டர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறதும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அது நடந்திருக்கா? இந்தியா பாகிஸ்தான் ஒரு விஜய் ஆண்டனி சார் ஒரு ஆமா, ப்ராஜெக்ட். ஆமா. அதில் ம். வந்து விஜய் ஆண்டனி சார் கூட அந்த பக்கோடா பாண்டி அவங்க பண்ணியிருப்பாங்க. ம், ம். அது என் பிகினிங்கில் எனக்கு தான் கொடுத்து ஒரு 15 நாள் ஷூட் சொன்னாங்க. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு வருத்தம். ஏன்னா அந்த டைமில் பெருசாக சினிமாவில் எதுவும் கிடைக்கல. இவ்வளோ பெரிய பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அது ம். அப்புறம் ஃபீல் பண்ணேன். அப்புறமா சரி ஒரு நாள் நமக்குன்னு ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதை நடந்து. பார்த்துக்கலாம். ஆமாம் சூப்பரா. ஆமாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இது தேட்டரில் செமையாக இருக்க போகுது அப்படின்னு போய் தேட்டரில் பார்க்குறப்ப அந்த சீன் டெலீட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? அது நிறையா இருக்குது. அது எனக்கு அப்படியாங்க? யாக்கைன்னு ஒரு படம், கழுகு கிருஷ்ணா சார் ஆமா, ஹீரோ ஆமா. படம் யாக்கைன். அதில் வந்து குரு சோமசுந்தரம் குடும்பஸ்தன் அவங்களாம் அந்த படம் ம். பண்ணார் அவர். ஆமாம். அவருக்கு எங்கே நான் பண்ணேன் பெரிய போர்ஷன்ஸு நான் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுட்டேன். பரவாயில்ல, ராதாரவி சாருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற டைலாக் பயங்கரமாக இருக்கும். படத்தில் பார்த்தா நான் வந்து நிற்ப அதோட சீனே காணும். ஐயோ. ஸோ அது ஒரு வருத்தமாக ஓ, இருக்கும். லைக் மேஜர் போர்ஷனாக ஆமா. இருந்துச்சா? ஸோ அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஐயோ இது அது வந்தால் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு ஒரு 4 கம்பெனிஸ் வாய்ப்புகள் கேட்கலாம். ம். அது வரல. அது ஒரு வருத்தம். அண்ட் இப்போ சொன்னீங்க அந்த ராதா ரவி சாருக்கு அகெயின்ஸ்டா டைலாக் பேச, இந்த மாதிரி மற்ற படங்கள்ல ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுற மாதிரி, இல்ல நீங்க வந்து தென்னர்ன நான் வந்து இது நிறைய டேக் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அப்படி எதுவுமே இல்லை. பட் அதான் நான் சொன்னேன், படிப்பில் கொஞ்சம் நான் வீக். ஆ. அதனால் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் என் மைண்டில் ஏறாது. காலையிலே போயிட்டு அந்த டைலாக் வாங்கிடுவேன். வாங்கி மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஏற்றிப்பேன். அதனால அந்த மாதிரி இல்லை. பதட்டப்பட்டதுன்னா இந்த அருண் விஜய் சார் கூட பண்ணுறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்புறம் பிரபு சாலமன் சார் அவரோட மேக்கிங் பயங்கரமாக இருக்கும். அந்த செம்பிலேயே ஒரு ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த காருக்குள்ளே ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒன்று பண்ணணும். நாங்கள் ஒரு 3 பேரும். அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 டேக் போச்சு அது. ம். ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் ஓகே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ராம்குமார் ராட்சசன் டைரக்டர் அவரும் அதே தான், ராட்சசன்லேயும் அதே தான். அவ்வளோ சீக்கிரத்தில் ஓகே சொல்ல மாட்டாங்க. நடித்து அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு டேக் ஓகே ஆகுதோ அதை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அவரும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ எங்கேயா நிறைய திட்டு வாங்கின மூமெண்ட்ஸ் இருக்கா அதாவது டேரக்டர்கிட்ட? திட்டு வாங்க ஏதாவது? பிகினிங்கில் வாங்கியிருக்கிறேன் நிறைய. ஆமாம், ஒரு கனவு போலன்னு ஒரு படம், அது பார்த்தா தெரியும். அதில் அந்த டேரக்டர் எப்படி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாருன்னா கொட்டுருவார் வந்து. அடிச்சிருவாரேவா? ஆமாம், கொட்டிடுவாரா? அடிச்சுட்டு ஸ்கூல் டியூஷன் போய் படிக்கலன்னா கொட்டுவாங்களா, அது மாதிரி டைலாக் கொட்டுனா அங்கே வந்து ஒரு ஓங்கி ஒரு கொட்டு ஒழுங்காக பண்ணுறா, டைம் போகுதுன்னு அந்த மாதிரி கொட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஓகே. அந்த பதட்டத்திலே அடுத்த டேக் ஒழுங்கா எனக்கு பண்ணிடணும். என்னடா ஸ்கூல்ல எவ்வளோ அடி வாங்கியாச்சு, இந்த கொட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, அடிங்க சார்னு நினச்சிட்டு வந்தேன். ஓகே. சூப்பருங்க. ஸோ நிறைய படங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாத படங்கள் கூட நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆமா. தமிழ் தவிர வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கீங்க இது வரைக்கும், அண்ட் இதுக்கப்புறம் வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல இல்ல, நடிக்க தெலுங்கு போறீங்க? படம் 2 பண்ணியிருக்கேன். அது டைட்டில் வைக்கல. ம். ஸோ அது நம்ம வரலட்சுமி அவங்க ரெஃபரில் பண்ணது தான். அது ரிலீஸ் ஆனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் படங்கள் பண்ணுவேன். அதர் ஆமாம், அதர் லாங்குவேஜஸும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பேசுகிறப்போ சொன்னீங்க முன்னாடி வந்து சப்போர்ட் நமக்கே இல்லை, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் வந்து இப்போ வரலட்சுமி சரத்குமார் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு படம் கிடச்சிருக்குன்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டர் சொன்னீங்க. பட் அவங்களோட ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்கள் வந்து ரீல்ஸுமே 2 பேர் சேர்ந்து ஒரு ஆமாம். சில விஷயங்கள் போடுவீங்க. ஸோ அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள், அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவங்க ரொம்ப 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 நல்ல கேரக்டர் ப்ரோ. பட் எனக்கு தெரியல, படங்கள்லாம் பார்க்கும்போது நெகட்டிவ் ரோலு கொஞ்சம் பயங்கரமாக பேசுவாங்க போல்டாக. பட் அவங்க கூட நடிக்கும் போது தான் எனக்கு அது கொன்ட்ரோல் பாவம்னு ஒரு படம் பண்ணேன். ம். அப்புறம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன், அதில் 4 லீடில் நான் ஒரு லீடாக பண்ணியிருப்பேன். அப்போ தான் மேம் அவங்களோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணிடுவாங்க. எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஒரு பிரதர் மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான். அப்புறம் அவங்க நடிக்கிற படம் தெலுங்கு படத்தில் பெரிய ஆள் அவங்க. ஸோ தெலுங்கு படத்தில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருந்தால் என்னை ரெஃபர் பண்ணி விட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட், பாண்டிங், ஹெல்ப்பிங் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் பல படங்கள் நீங்க நடிச்சிட்டீங்க, நிறைய மெமரிஸ் ஆஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு மெமரி என்னோட க்ளோஸ் டு ஹார்ட், இது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன ஒரு அனுபவம், இல்லை அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம், அந்த மெமரி அது பற்றி? வந்து ராட்சசன் படம் பார்த்துட்டு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓ, ஸோ வாவ். அதுதான் பெரிய விஷயம். அது
படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர்ஸ் யார் வரும் என்னையும் சரி சரவணன் எனக்கு மேலே அவங்க பண்ணியிருப்பாங்க. ம். 2 பேரையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. என்ன சொன்னாரு சார்? படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருந்துச்சு, அதை மேக்கப் போட்டு ஆக்ட் பண்ணுறது கஷ்டம், ஸோ பண்ணியிருந்தாங்க, அவங்க பெருசாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஷோ முடிச்சுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு. ஆமா. ஸோ அவரே சொல்லிட்டாரு. ஆ, ஆமா. அதோட என்ன அதுதான் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டீங்களா? ரெக்வஸ்ட் வச்சிங்களா? அவரோட படத்துல ஏதாவது? அவரோட படம் அப்ரோச் பண்ண முடியல. அதெல்லாம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரணும், நமக்கே தெரியும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஓகே. நடிப்பேன். ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஷேர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஏதாவது ஒரு சேடான தருணம், இன்னும் என்னை விட்டு அது போகல அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் அது உங்களுக்கு வந்து கிடையாது? எங்கள் அம்மா தான் எனக்கு. அம்மா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொண்ட்ரோல் போவோம்னு ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, வரலட்சுமி அவங்களோடது. அந்த டைமில் சென்னையில் அம்மா தவறிட்டாங்க. ஸோ அதுதான் அங்கேருந்து இங்கே வர்றது, அதுதான் ஓ. கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் டைம்ல இதெல்லாம் ஸோ அதுதான் இன்னமும் சினிமாவில் எனக்கு மறக்க முடியாத ஒரு பேட் டைம்னா அதுதான் அது. ஓகே. நல்லா இருந்தவங்க அவங்க அவங்க தான் அமுச்சு விட்டாங்க, போயிட்டோம் நல்லா தான் இருக்காங்க. அங்கே இருக்கும் போது காலையில் இங்கே தவறிட்டாங்க. அது ஓகே. ராமோஜி ஃபிலிம் சிட்டி உள்ளே இருக்கும், ஹைதராபாத்லேருந்து உள்ளே. ம். அங்கேருந்து நான் கிளம்பி வந்து ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. அதுதான் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு தருணம். அண்ட் நம்மளே நிறைய பேசணும், நிறைய நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான நிறைய அப்ரிசியேஷன்ஸும் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு தான் அஜித் சார். அஜித் சார். குட் பேட் அக்லி ஒரு ஆமாம், எனக்கு ஏன்னா இப்போ விஜய் சார் அரசியல் போயிட்டாங்க. நம்ம அஜித் சாருன்னா பிடிக்கும் தலை. ஸோ அந்த மாதிரி பெருசாக யோசிச்சாதான் அதை தவிர்த்து கீழே யாராவது ஒரு நார்மல் ஹீரோவுக்கு கிடைக்கும்ல, அதனால பெருசாக டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட்டாவே ஆமா, போட்டீங்க. ஆமா, இப்போ வந்து அப்படியே வந்து கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு வந்து லீட் ரோலா ஆ. இல்லைன்னா இல்லாம ஒரு ரோல் கிடைச்சிருது. அப்போ யார் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்லாம் சூஸ் பண்ணி ஒரு 5 ஆப்ஷன் சொல்லுங்க. நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஹீரோயினா மமிதா பைஜு. ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. இல்ல 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 இல்லடா, அந்த 2 வானம்னு ராம்குமார் அவங்க ஆமா, அடுத்த ஆமா. படம் ஒன்று சத்யஜோதியில பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் மமிதா பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ இப்போ கூட அதே title ராட்சசன் படத்தோட டைரக்டர் ஆமா அவரே ராம்குமாரோட அவங்களே தான். டைரக்ஷன்ல. ஸோ அதில் அவங்க மமிதா ஆக்ட் பண்ணுறத பார்த்து ரொம்ப பயங்கரமாக பண்ணாங்க. ஓகே. உண்மையாக நடிப்புன்றது வந்து சில விஷயங்கள் அவங்கள பார்த்து அவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ், அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணாங்க. ம் ஸோ ம் அதுதான் அவ்வளோ டேலண்டடாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால தான். ஓகே. ஸோ அந்த படத்துல நீங்க நெகட்டிவா இல்லை இல்ல நான் நல்ல கேரக்டர். நல்ல நல்ல கேரக்டர் character. ஃபைனலி ஹாப்பி ஆமாம் ஆமாம். அப்படின்ற மாதிரி மேபி So- அதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை ஷேர் பண்ணிங்களா, அவர் டைரக்ஷன் ராம்குமார் அவரோட மேக்கிங் பயங்கரமாக இருக்கும். ம் ம் ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த படம் தியேட்டரில் வரும்போது, அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பாக இருக்கும். ஸோ ஓகே. அவரோட மேக்கிங்கே, ஏன்னா ராட்சசன் முடிஞ்சு 7.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவருக்கான அடுத்த படம் ரிலீஸ் ஆகலை. அதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கரண்ட்ல. ம் பயங்கரமாக இருக்கும். என்னன்னா விஷ்ணு விஷால் சார் 3வது, ராம்குமார் சாரோட முண்டாசுப்பட்டி, ராட்சசன், 2 வானம். ஓகே. ஸோ 3rd ஹேட்ரிக்காக இருக்கும் இந்த படம். ஹேட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சூப்பருங்க. என்னன்னா அதில் அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும், மமிதா பைஜு. ஓகே. ஸோ அதனால தான் அந்த அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைசிங் ஆக்டராக வந்து டு ஆல் த அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கசப்பான அனுபவம், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. பட் ஸ்டில் சினிமா வந்து எவ்வளோ ஃபினான்ஷியலி உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கு? சர்வைவலுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் இன்னும்? அதான் பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ படங்கள் பண்ணுறதுனால எனக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ். அது அந்த அளவுக்கு நம்ம ஆனால் கஷ்டப்பட்டேன் பிகினிங்கில். அந்தளோட எஃபர்ட்டு தான் இப்போ இருக்கிற ஒரு நம்மளை தேடி நிறைய படங்கள் வர்றதுனால ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்று போயிட்டு நம்ம இருக்கு. பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு ஆமா. பலன் கிடைக்குது. எனக்கு என்னன்னா நான் நல்லா இருக்கேன், பட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்தால் தான் சினிமா. நீங்க சொன்னீங்க நான் வந்து காமெடி கேரக்டர் தான் யூஸ்வலாகவே, யாசர் அப்படின்றவர் பர்சனலாக வந்து காமெடி கேரக்டர். அண்ட் இப்போ நாங்கள் உங்களோட பேசும்போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக சட்டிலாக இருக்கீங்க. பட் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு வரும்போது அப்படியே இந்த வில்லனாக மாறிடுறீங்கல்ல. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சீன் கொடுக்குறோம், அதை நீங்கள் அப்படியே வில்லனா எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? நீங்க So, நிறைய என்ன- நல்ல நல்ல சீன்லாம் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கீங்க. நான் சொல்ற சீனை காட்டி ஐயோ. அதுக்கு நீங்க வந்து கோபம். இப்போ என்னன்னா நாங்க வந்து கேள்வி கேட்க தெரியாததான் ஆல்ரெடி ம். கேள்வியே கேட்க தெரியாத மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட பண்ணிட்டோம். ம். நீங்க வந்து கடுப்பாயிட்டீங்க. ம். என்ன நான் வந்திருக்கேன், நீ ஒரு பேசிக் இது கூட ரிசர்ச் கூட இல்லாமல் என்ன கேள்வியே இந்த மாதிரி மோசமாக கேட்குறீங்களேன்ற மாதிரி. ம். கேள்வியே கேட்க தெரியாது 2 பேர். நீங்கள் ம். கோவப்பட்டு மனசு வந்ததெல்லாம் திட்டுறீங்க. அப்படி ஏய் என்னடா கேள்வி கேட்குற? உனக்கு தெரியுமா, அறிவு இருக்கா உனக்குலாம்? சி, ஒரு இடத்துல எப்படியா கொஸ்டின் கேட்பீங்க? சாரி. பார், மீடியானால வாய் மூடிட்டு இருக்கிறேன். நீ வெளியே வா. உன் ஏரியா இது ஜாபரன் பேட்டை தானே? நீ வாப்பா. எப்போ 1:30 மணி தானே வெளியே வருவா? நீ பாரிஸ் தானே? அது இது பிள்ளையார் கோயில் தெரு தானே? பசங்க சொல்லிட்டானுங்க. சரிப்பா, மூஞ்ச பார்த்துக்க கண்ணாடியில். நீ உன் மூஞ்சில் கண்ணாடி பார்த்துக்கோ. நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டுக்கு அடையாளம் தெரியாது.
பட்டமா? ஐயோ எனக்கு என்னடா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் Seconds கூட குள்ள. எடுக்கல இல்ல ஆமா ப்ரிப்பேர் ஆயிக்க கூட டைம் எடுக்கல எடுத்தனே டேய் என்னடா கேள்வி என்னடா Sir, இல்ல chance இல்ல அப்படி இல்ல நான் உன் அதான் மூஞ்சி bro. கண்ணாடியில பாத்துக்கிட்டு நான் அப்பதான் இல்ல பயந்துட்டேன் இல்ல நான் ஒரு bro, செகண்ட் ஒரு நான் சொல்லல ஆரம்பத்துல அவ்வளவு ஆடிஷன் பண்ணி எங்களுக்குள்ள நாங்களே மெருகி ஏத்திக்கிட்டோம். புரியுது எது சொன்னாலும் நடிச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி போய் ப்ரோ போயிட்டு ஆனா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ப்ரோ. Serious-ஆ? எனக்கு என்னன்னா எங்க டீமே சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க இந்த தி- மாதிரி. நீங்க திட்டின திட்டுக்கு எங்க டீம் எங்க டைரக்டர் எல்லாருமே ஹாப்பியா ரொம்ப இருப்பாங்க. நாளா நாங்க சொல்லணும்னு இப்ப எங்க நினைச்சதெல்லாம் கேமரா நீங்க மேல சொல்லிட்டீங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷத்துல இருக்காங்க. ஆமா. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் நீங்க கொட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல அதுதான் ப்ரோ. வாய்ப்புகள் கேட்டு அலையிற டைம்ல நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி அவங்க இதுதான் பண்ண சொன்னா பண்ணிக்கிட்டே இருப்போம், பண்ண சொன்னா Okay. பண்ணிட்டே இருப்போம். அதுதான் இன்னும் இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இப்போ நீங்க சொல்றப்போ வந்து நிறைய நீங்க இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் போனது, நிறைய இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணதுனால ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னும் மெருகேத்திக்கிறதுக்காக ஒரு சில கிளாஸஸ் ஆக்டர்ஸ்லாம் போவாங்க. இந்த ஸ்டன்ட்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி நீங்க வேற சில பயிற்சிகள் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்க? இல்ல ஃபைட் சில்வா சார் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பண்ணிட்டு இருந்தேன். ம். டான்ஸ் போல. பட் ஆக்டிங் வந்து வீட்லயே நம்மளே டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு கண்டென்ட் எடுத்து அதை நம்ம பர்ஃபார்மன்ஸாக நம்மளுக்குள்ளேயே நடிச்சு பார்த்தா அது ரெடி ஆயிடுவோம். மற்றபடி இதுக்காக நான் எதுவும் டைம் ஸ்பெண்ட் இன்னொன்னு அதுல இருந்து வெளில வரல லைட்டா. ஆமா. இந்த கேள்வி நீங்களே கேட்டுருங்க. ஜாஃபர் காட் பட் ஜாபர் போயிட்டுனா ஆஹா. ஸோ யாசரை வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ மேலும் மேலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க? இதோ இப்போ விக்ரம் பிரபு அவங்க லீடாக பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ்னு ஒரு படம். ம். ஸோ அதில் நம்ம நல்ல ரோல், காமெடி ரோல் தான். நானும் ரமேஷ் திலக் இருக்காங்கல்ல. ஓ ஸோ ஓகே ரெண்டு பேரும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். சண்முக பிரியன் குட் நைட் படத்தில் ஒர்க் பண்ணவர் தான் பண்ணாங்க. ஓகே. நல்ல டைரக்டர். ஏன்னா அவரை சொல்லியே ஆகணும். பிகினிங்கில் அப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லேருந்தே எனக்கு பழக்கம். அவர் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணும்போது மறக்காமல் என்னை கூப்பிட்டு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஒரு மனசு பெரிய விஷயம்தான். யாருமே அந்த டைமில் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண டைரக்டர் வந்து நான் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு லைஃப் மாதிரி அவங்க. ஒரு ப்ரொடியூசர் நம்பி இவ்வளோ பணத்தை தராங்க, ஒரு 5 கோடி ரூபா தராங்கன்னா அந்த படத்தை வந்து லாபம் பார்க்க தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் ஆர்டிஸ்ட்டும் செலிப்ரிட்டாக கொஞ்சம் ஃபெமிலியராக தான் போடுவாங்க. ஆனால் என்னை வந்து நான் நடித்ததெல்லாம் நெகட்டிவ் ரோலாக பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் சொன்னாங்களா இவர் வேண்டாம், இவர் ஃபுல்லாக நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க இந்த பையன் நல்லா பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும், வாய்ப்பு கேட்டு என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கான், நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணால் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நான் அந்த எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பில் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன்னு போராடி வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் நல்லாவும் பண்ணேன். படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது எனக்கு பெரிய கிஃப்ட் அந்த படம். அவருக்கும் ரொம்ப நன்றி, சண்முக பிரியன் அவங்களுக்கும். சூப்பர். அப்புறம் 2 வானம், அப்புறம் ஒரு 6-7 படங்கள் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்லும் போதே ஹாப்பியா இருக்கு. நீங்க இதே மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடய இருங்க. திடீர்னு இந்த ஒரு மோடு மாறினீங்க, நான் வந்து பயந்துட்டோம். நீங்க இதே மாதிரி ஹாப்பியா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ஹிட் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லி எங்க ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நன்றி.